ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபென்சிங், அதாவது டைமண்ட் ஃபென்சிங் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த 2025 அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபென்சிங் போடுறதுக்கு வந்து நமக்கு மெயினாக 100 ஃபீட்டு 100 அடி அதுக்கு வந்து நம்ம ஃபென்சிங் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்ன வேணும் அப்படின்னா, போஸ்ட் வேணும். அதாவது நம்ம வந்து தூண் வந்து நிறுத்தணும். இந்த தூண் வந்து நமக்கு 3 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் தூண். ஸோ கல்லை வச்சு நம்ம கருங்கல்லை வச்சு கட்டுறோம். இல்லை அப்படின்னா காங்க்ரீட்டு. ஸோ காங்க்ரீட்லேயே வந்து இப்போது ரெடிமேட் தூண்கள் விற்கிது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்டீல், வெறும் ஸ்டீல் கம்பியே வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ ஃபைபர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைபர் ஸ்டீல் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெம்பரரி தான். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியாது. பட் வந்து கல் தூண் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். காங்க்ரீட்டுமே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து காசும் வந்து மாறுபடும். கல்லுக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் காசு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் காசு வந்து இருக்குது. அடுத்து வந்து ஃபென்சிங் ஒயரு. ஸோ இந்த ஃபென்சிங் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமண்ட் ஃபென்சிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து என்ன இருக்கும், இப்படி டைமண்ட் கட் ஃபென்சிங்காக இருக்கும். ஸோ இப்போ இதில் ட்விஸ்டட் ஃபென்சிங்லாம் இருக்குது. மேலே வந்து மட்டும் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கேப்போட சைஸ் என்ன, இந்த சைடு வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது, இந்த சைடு எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறதா வந்து இந்த சைஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்லேயும் இருக்குது. அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் இருக்குது. 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுங்கிற சைஸில் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்லையும் இருக்குது. இப்போது ரொம்ப டெம்பரரி அப்படிங்கிறப்போ இதை யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக வந்து லேண்டுக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் இந்த 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். இது ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு, ஏதாவது விவசாயத்தை சார்ந்த இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த 1க்கு 1 2க்கு 2 யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து காசு அதிகமாக இருக்கும், இது வந்து காசு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து காசு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் வந்து வாங்குகிறோம். அடுத்து வந்து பார்புடு ஒயரு. பார்புடு ஒயருங்கிறது கம்பி வேலி, முள் கம்பின்னு சொல்லுவாங்க. முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முள்ளாக இருக்கும். அந்த கம்பி வந்து நடுவில் வந்து 3 இடத்துல வந்து இப்படி லைனாக வந்து போடுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்புடு ஒயரு. அடுத்து பைண்டிங் ஒயரு. ஸோ அதாவது இந்த கம்பி வலையை வந்து இந்த டைமண்ட் ஃபென்சிங்கை வந்து கல்லோட சேர்த்து கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபென்சிங், அந்த பைண்டிங் ஒயர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாங்க வேண்டியது வருது. இப்போது இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒவ்வொரு இதை பொறுத்து மாறுபடும். இப்போ 1க்கு 1 இருக்கிற இதை பொறுத்திங்கன்னா ரேட்டு வேறையாக இருக்கும், 2க்கு 2 வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து 100 அடிக்கு வந்து நம்ம வந்து கம்பி வேலி போடுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு இந்த தூண் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு ஒரு தூண் வந்து இடைவெளியில் வந்து நம்ம போடுவோம். ஸோ ஒவ்வொரு 10 அடிக்கும் வந்து ஒவ்வொரு இடைவெளியில் வந்து நம்ம தூண் வந்து போடுவோம். அப்போ 100 அடிக்கு வந்து நமக்கு 11 தூண் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ 100 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 தூண் தேவைப்படும். ப்ளஸ் வந்து 2 சப்போர்ட்டுக்கு 2 தூண் நடத்துவோம். அதாவது இப்போ கடைசியில் இப்படி இந்த மாதிரி இப்படி தூண் இருக்குது அப்படின்னா இந்த தூணில் சப்போர்ட்டுக்கு இப்படி ஒரு தூண் வந்து அங்கங்கே நிறுத்துவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த முக்குலையும் நிறுத்துவோம், இதே மாதிரி லாஸ்ட்லேயும் வந்து நிறுத்துவோம். அதுக்கு வந்து 2 தூண் போட்டிங்க அப்படின்னா மொத்தம் வந்து 13 தூண் தேவைப்படும். ஸோ இப்போது இது கல் தூண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கல் தூண் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கல் தூண் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கல் தூண் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி ஹைட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். 7 அடி ஹைட்டுக்கு வாங்குறப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு கல் வந்து 400 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடுது. ஓகேங்களா? ஸோ 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா ரேஞ்சுக்கு வரும். ஸோ நம்ம வந்து மினிமம் 400 ரூபா அப்படிங்கிறது போடுவோம். அப்போ 13 × 400ன்னு போட்டிங்க அப்படின்னா 5200 ரூபா வந்து இந்த கல்லுக்கு மட்டும் செலவாகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த கம்பிகளை வந்து நம்ம 3க்கு 3 போடுறோன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 3க்கு 3 வந்து எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 17 ரூபா வந்து வருது. ஓகேங்களா? பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 17 ரூபா வருது. இதே வந்து 4க்கு 4 போட்டேன், 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு போட்டிங்கன்னா 12 ரூபா. இதே வந்து 2க்கு 2 போட்டிங்கன்னா 25 ரூபா வருது. இதே 1க்கு 1 போட்டிங்கன்னா 51 ரூபா வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வருது. இது எல்லாமே டாட்டா பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2க்கு 2 போடுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2க்கு 2 இல்லை வந்து 3க்கு 3 ஏதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போடணும். ஸோ அப்போது இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்படின்னா இப்போ 100 அடி வருது, ஹைட் வந்து 5 அடி. அப்போ வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ நம்ம ஆவரேஜாக வந்து இந்த 17 ரூபா இல்லை வந்து 20 ரூபா அப்படின்னு போடுங்க. 20 ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 10,000 ரூபா செலவாகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த இந்த பார்புடு ஒயரு, அதுக்கப்புறம் வந்து பைண்டிங் ஒயரு இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும்.
ஓகேங்களா. இந்த ஃபென்சிங் ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்புடு ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீட் ஒரு அடி வந்து ரூ. 5 அப்படின்னு விற்கிது. நீங்கள் 100 அடின்னு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, 5 × 100 ரூ. 500 ஆச்சு. இப்போ இதே வந்து நம்ம வந்து 3 லைன் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரூ. 1500 ஆச்சு. அது போக வந்து இந்த பைண்டிங் ஒயர் வந்து ஒரு ரூ. 500 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரூ. 2000 எக்ஸ்ட்ரா செலவாகும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டுமே வந்து ஒரு ரூ. 17,000 வந்து செலவாயிருச்சு. அடுத்தது இதுக்கு வந்து ஆள் கூலி தேவைப்படும். ஆள் கூலி வந்து லேபர் காஸ்ட் வந்து ஒரு 4 பேர் வர்றாங்க அப்படின்னா, இல்லை 5 பேர் வர்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ரூ. 1000 போட்டிங்கனாவே ரூ. 5000 ஆச்சு. அப்போ மொத்தம் வந்து ஒரு ரூ. 22,000 வந்து 100 அடிக்கு வந்து செலவாகும். ஓகேங்களா. லேபரு எல்லாமே சேர்ந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 220 பர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து ரூ. 220 வந்து செலவாகும். இது வந்து நம்ம வந்து என்ன ஃபென்சிங் போடுறோமோ அதுக்கேற்றபடி மாறுபடும். 3க்கு 3 போடுறப்போ இதை விட கொஞ்சம் கம்மியாகும். 2க்கு 2 போடுறப்போ இதை விட கொஞ்சம் அதிகமாகும். 4க்கு 4 போட்டிங்க அப்படின்னா இன்னமும் வந்து நமக்கு இதை விட ரேட்டு வந்து குறையும். 1க்கு 1 போட்டிங்கன்னா இதை விட ரேட்டு வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும், சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஊருக்கு மாறுது. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 165 செய்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ரூ. 165 செய்கிறேன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு இதுக்குன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. இப்போ வந்து ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதனால வந்து இப்போது ரூ. 200 அந்த ரேஞ்சுக்கு செய்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ரூ. 165 செய்கிறேன்னு போடுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து செய்யலாம். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 அடி தூண் யூஸ் பண்ணுறாங்க. 7 அடி தூணில் 2 அடி வந்து உள்ளே போயிடும், 5 அடி வந்து வெளியில் நீட்டிட்டு இருக்கும். அந்த 5 அடிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ஒயரை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டாடா பிராண்ட்லேயே பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணதில் ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 220 வரைக்கும் ஆகும். இந்த 3க்கு 3 போடுறப்ப கண்டிப்பாக ரூ. 200 நம்ம செய்யலாம். ஒரு அடிக்கு வந்து ரூ. 200 வந்து செலவாகும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.